நவம்பர் 16, 1950 பிளைன்ஃபீல்ட் நகரத்தில் இருந்த ஒரு பெர்னிஸ் என்ற பெண் தனது கடையிலிருந்து காணாம போயிட்டான்னு சொல்லி போலீஸுக்கு ஒரு புகார் வருது. போலீஸ் அந்த புகார் எடுத்துட்டு அந்த கடைக்கு வந்து பாக்குறப்போ அந்த கடையில இருந்து ஒரு வீடு வரையும் ரத்த சொட்டுகளா இருந்திருக்கு. அதே பின்தொடர்ந்து போன போலீஸ்க்கு அங்க அதிர்ச்சி ஒன்று காத்துருந்துச்சு. என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது 100 Days Under Crime ஸ்டோரியோட Day 6. 1906 விஸ்கான்சின் நகர்ல பிறந்தவங்க தான் எட்கின். இவனோட தாய் அகஸ்டா ஒரு தீவிர மதப்பற்று கொண்டவன். அவங்க அம்மா அவனுக்கு பெண்கள்னால் பாவம் செய்பவர்கள் என்று மனசுல ஆழமா பதிய வச்சு வளர்த்துருக்காங்க. எட்கினோட அப்பாவும் அண்ணனும் இறந்த பிறகும் அவங்க அம்மாவும் அவனும் தனிமையா இருந்தாங்க. 1945 அவங்க அம்மாவும் தவறுனதுக்கு அப்புறம் எட்கின் தனிமைப்படுத்தப்பட்டான். அந்த தனிமை தான் அவனை ஒரு கொடூரமான திசைக்கு திருப்பி இருக்கு. நான் முன்னாடியே சொன்னல, ஒரு பெண் காணான்னு சொல்லி. போலீஸ் இப்போ போனது இந்த எட்கின் வீட்டுக்கு தான். வீட்டுக்குள்ள போய் பார்க்க போது தான் அவனுக்கு அதிர்ச்சி இருந்திருக்கு. என்ன அதிர்ச்சினா, போலீஸ் அவன் வீட்டுக்குள்ள போனோன்னே 2 பிணங்களை கண்டெடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு அதிர்ச்சி. என்னன்னா, அவன் என்ன பண்ணியிருக்கானா, பல கல்லறைகளை இருக்கிற பிணங்களை தோண்டி அது மூலியமா அவன் வித்தியாசமான பொருட்களை செஞ்சு வச்சிருந்திருக்கான். என்ன செஞ்சு வச்சிருக்கானா, மண்டையுடனான கிண்ணங்கள், மனிதனோட தோள்களால் செய்யப்பட்ட நாற்காலி பண்ணி வச்சிருந்திருக்கான். இதை விட மேலான அதிர்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணோட தோலை உரிச்சு சட்டையா செஞ்சு அதை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள சுற்றி வருவானாமா, அவன் தாய் நினைவாக அப்படின்னு சொல்லி விசாரணையில அவன் சொல்லியிருக்கான். எட்கினை கைது செய்ததுக்கு அப்புறம் அவனை சிறையில வைக்காம மனநல மருத்துவமனையில் வச்சிருக்காங்க. அவனுக்கு மனச்சிதைவு நோய் இருந்ததா கண்டறியப்பட்டு அங்கேயே அவன் இறக்க முறை வச்சிருக்காங்க. கடைசியா 1984 அவன் இறந்து போவான். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.